திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று நம் பங்கின் பாதுகாவலரான புனிதர் ஜான் போஸ்கோவின் நினைவு நாளை கொண்டாட வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். இயேசுவின் தலைமைத்துவம் பணிபுரிவதில் இருக்கிறது. யார் பெரியவர் என்று தங்களுக்குள்ளே பேசியவர்களிடம் பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா என்று கேட்டு, பந்தியில் அமர்ந்திருப்பவர் என்றால் இயேசு இடையில் துணியை கட்டிக்கொண்டு பணிவிடை புரிபவராக இருக்கிறார். இயேசு நமது தலைவர் என்றால் அவரின் தொண்டர்கள் நாமும் அந்த சேவை மனப்பான்மையுடன் வாழ வேண்டும். இயேசுவின் உண்மையான தொண்டராக வாழ்ந்த நம் தந்தை ஜான் போஸ்கோவும் இளையோர்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தவர். எப்போதும் அவரிடம் இனம் புரியாத ஒரு அமைதியும் அடக்கமும் காணப்பட்டன. தலையை சிறிது தாழ்த்தியவராக நிற்பது போன்ற அவரது தோற்றம் எல்லா இடங்களிலும் இருந்தது. புனித ஜான் போஸ்கோவை போன்று இயேசுவின் தொண்டராக வாழ இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். வருகை பாடலுக்காக நம் அனைவரும் எழுந்து நிற்போம். வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி அழுங்கிடும் மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலி நன்றியறிதலாக டெரன்ஸ் மனோஜா ஃபேமிலி, ஆண்டனி தாமஸ், திவ்யா, சலேசிய உடன் உழைப்பாளர்கள் நடத்திய உயிர்ப்பின் கீதங்கள் சிறப்பாக நடைபெற்றதற்கு நன்றியாக, நரேஷ் டான்சி நன்றியாக, மேலும் ஜஸ்டின் வனஜா உடல் நலம் வேண்டி இந்த கருத்துக்களுக்காக இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது.
இன்று மாதத்தின் இறுதி நாள், நாம் டொன்போஸ்கோவை நினைவு கூறும் நாள். மேலும் புனித டோமினிசாவின் நவநாள் நாட்களில் நாம் இருக்கின்றோம். இவ்வாறு பெரிய புனிதர் டொன்போஸ்கோ, சின்ன புனிதர் டொமினிக் சாவியோ இவர்கள் இருவரையும் நாம் இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். டொன்போஸ்கோ பல புதுமைகளை தான் வாழ்ந்த காலத்தில் செய்தார், இப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கின்றார். நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களுக்கு டொன்போஸ்கோ இன்றும் பல புதுமைகள் செய்கின்றார். டொன்போஸ்கோவினுடைய கரம் நமது ஆலயத்துக்கு வந்த பொழுதும் புதுமைகள் நடந்தன. இந்தியா முழுவதும் பல இடங்களுக்கு சென்ற பொழுது ஆங்காங்கே புதுமைகள் நடந்ததை நான் கேட்டிருக்கின்றேன், கண்டிருக்கின்றேன். எனவே டொன்போஸ்கோ உடைய நாள் ஆகிய இன்றைய இறுதி நாள் நாம் அவரிடம் சிறப்பாக ஜெபிப்போம். இத்திருப்பலியில் தகுதியுடன் பங்கேற்கும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
அடுத்து எல் கீர்த்தனா திருமுழுக்கு அருட்சாதனம் பெற்றதற்கு ஆண்டவருக்கு நன்றியாகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பரை தோன்றச் செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 13 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவில் இருந்து கப்பல் ஏறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையில் இருந்து புறப்பட்டு சென்று பிசித்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினரின் நூல்களும் வாசித்து முடிந்த தொழுகை கூட தலைவர் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டி கூறியது, இஸ்ராயேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ராயேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்தபோது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர்கள் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டுகள் காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களிடங்களை அழைத்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன்பின் இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பமும் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ராயேலுக்கு இயேசு என்னும் மீட்பரை தோன்றச் செய்தார். அவருடைய வருகை முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்களுக்கு அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்றென்றும் இன்பம் அல்லவா? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 16 20 முடிய. காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும்போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னுடைய நண்பர் ஒரு ஃபாதர் வெளிநாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் சமீபத்தில் ஃபோன் பண்ணி, ஃபாதர் எங்கள் சொந்த அக்கா பையன், அவனை நான் இங்கே ஒரு வேலைக்கு நான் அமர்த்தினேன். அதில் திடீர்னு அவனை மாடு முட்டிடுச்சு. மாடு முட்டி அந்த கீழ்த்தாடை, இந்த லோவர் ஜா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதனால் அங்கேயே உடனே அதை அவர் அட்மிட் பண்ணி 2 வாரம் கூடவே இருந்து ஆஸ்பத்திரியிலே தங்கி அவன் எல்லாத்தையும் நான் கவனித்தேன். ஆனால் மாடு அடித்த உடனே அப்படி பின்பக்கமாக விழுந்துட்டான், தலையில் வேறு அடி. அதனால் எதனா ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான் அந்த பையன். அப்புறம் பிறகு அவங்க இல்லத்துக்கு கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு 1 வாரம் 10 நாள் வைத்து பார்த்து இருக்கும்போது திடீர்னு அவன் 2 நாளைக்கு மேலே, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன இப்படி தான் பண்ணுறதா அவன் பயங்கரமாக கத்துறான். இவ்வளோ பண்ண நான் இந்த பையனுக்கு இவன் நன்றி இல்லாமல் இந்த மாதிரி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அவனுக்கு தலையில் அடிபட்டதால் அவனுக்கு என்னென்னு புரியல, என்ன பேசுகிறான்னு அவனுக்கு புரியல, இந்த அளவுக்கு அவர் செய்கிறாரு அப்படின்னு. இது இயேசு கூட இன்றைக்கு நற்செய்தியில் சொல்கிறாரு. அவங்க ஊர் பழமொழி, என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான். அது யார்? யூதாஸ். யோவான்கிட்ட அவர் சொல்வார், புனித யோவான்கிட்ட, செயின்ட் ஜான், நான் இந்த அப்பத்தை தோய்த்து யாரிடம் கொடுக்கிறேனோ அவன்தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் சொன்னார் முன்னாலே. அதான் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான். நம்ம ஊரில் எப்படி இருக்குது பழமொழி? வளர்த்த கடா மாறில் பாயும். அது நம்ம ஊர் பழமொழி. இதுக்கு அது ஈக்குவலண்ட். வளர்த்த கடா மாறில் பாயும். முதல் வாசகத்திலையும் மக்களுக்கு அவர் 40 ஆண்டுகளாக அவர்களை பாதுகாத்தார். எகிப்து நாட்டிலிருந்து செங்கடலை கடந்து வர அவர் காய்ந்த உலர்ந்த நிலத்தில் அவர்களை அழைத்து வந்தார். 40 நாடுகள் அவர் பாதுகாத்தார். பிறகு அந்த நீதிமான்கள், ஜட்ஜஸ், அவங்கள வைத்து அவர்களை வழி நடத்தினார். அப்போ கூட ஜனங்க என்ன பண்ணாங்க? எங்களுக்கு ஒரு அரசன் வேணும், சவுல் அரசன் கேட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு பிளவு இருந்தது. ஆண்டவர் தான் நமக்கு அரசர், வேறு அரசர் நீங்கள் கேட்கக்கூடாது. இல்லை, எங்களுக்கு அரசர் வேணும். அப்போ கடவுள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறார். அவரே சொல்கிறார், வாசகத்தில் இருக்குது, நான் தான் உங்கள் அரசர் என்று நான் நினைத்தேன், ஆனால் நீங்கள் ஒரு அரசன் கேட்குறீங்க, சரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சவுல் அரசரை அவர் கொடுத்தார். அதுவும் கடவுளுக்கு ஒரு மன கஷ்டம்தான். நம்ம இந்த அளவுக்கு வழி நடத்தி வளர்த்த இந்த கடா நம்ம மாறிலே பாயுது அப்படின்னு கடவுள் வருத்தப்பட்டார். அதே போல் இயேசுநாதரும் 3 வருஷமாக இவங்களை நான் சாவரட்சணை பண்ணேன்,
இவங்களோடையே வாழ்ந்தேன், இவங்களோடையே சாப்பிட்டேன், இவங்களோடையே தூங்கினேன், இவங்களோடையே நான் வந்து எல்லாமே செய்தேன், இறை அரசை பரப்பினேன். கடைசியில் என் கூட சாப்பிட்றவனே என்னை காட்டி கொடுத்தான். வளர்த்த கடா மாறில் பாயுது. இயேசுநாதனும் வருத்தப்படுறார். இன்றைக்கு மாதத்தினுடைய இறுதி நாள். நாம் யாரை நினைவு கூறுகின்றோம்? டொன்போஸ்கோவை. டொன்போஸ்கோ வந்து ஒரு நாள் பசங்களை கூப்பிட்டு, அவங்க சும்மா அங்கங்கே ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருந்த பசங்க தான், அது அவங்கள வந்து வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நான் செய்திருக்கிறேன். டொன்போஸ்கோ அன்பில்லத்தில் நான் இயக்குனராக இருந்த பொழுது அப்படியே போயிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லலாம் போய் நைட்டு 11:30 மணி 12 மணி 1 மணிக்கு நைட்டு போய் அவங்கள பிளாட்ஃபார்மில் படுத்துருப்பாங்க. அவங்களாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு துணிமணி கொடுத்து படிக்க வைத்து எல்லாம் செய்வோம். கடைசியில் அவன் நன்றி கேட்டோன்னா எதனா சொல்லிட்டு போவான். இதுதான் நடந்தது டொன்போஸ்கோ வாழ்க்கையிலையும். மாணவர்கள் அப்படியே சரி இங்கே திரியிறாங்களேன்னு கூப்பிட்டு வந்து அவர் இல்லத்தில் வைத்து, அவங்க குளிர் தேசம், அது பயங்கரமாக குளிர், அதனால் நல்ல திக்கு கம்பளிலாம் கொடுத்து டொன்போஸ்கோ அவர்களை நல்லா படுத்து தூங்க தம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். காலையில் ஏஞ்சி வந்து பார்த்தா பையனையும் காணும், கம்பளியும் காணும். வளர்த்த கடா மாறில் பாயுது. இது வந்து எகிப்து நாட்டில் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, முதல் வாசகத்தில் இருக்கின்ற அந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள், அவங்களுக்கு மட்டுமல்ல, நற்செய்தியில் இருக்கின்ற யூதாஸுக்கு மட்டுமல்ல, நம்ம நாட்டில் வெளிநாட்டில் இருந்தார் நம்ம ஃப்ரெண்டு ஃபாதர், அவருக்கு மட்டுமல்ல, நம்மளுக்கு கூட நடக்குது இன்றைக்கி. கரெக்ட் ஃபாதர் அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நம்ம வளர்த்த பிள்ளைங்கள நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு காலம். நீ என்ன பெருசாக பண்ணிட்ட அப்படின்னு கேட்குது. நம்ம மன கஷ்டப்பட வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொன்னால் நமக்கே மானக்கேடு. இப்படி தான் வளர்ப்பியா பிள்ளையா அப்படின்னு நம்ம மேலேயே கேட்பாங்க ஜனங்க. அதனால் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியது தான். எனவே இந்த அனுபவம் நமக்கு இன்றைக்கும் இருக்கின்றது. அதான் சொல்கிறேன் நான். அப்போ இது இல்லாமல் எப்படி தவிர்க்கிறது? கடவுள்கிட்ட தான் கையேந்தணும், வேறு வழி கிடையாது. எனவே அவ்வாறு நடந்தால் நம்ம குடும்பத்திலே, நான் ஒரு பையனை படிக்க வச்சேன், நான் அவ்வளோ ஃபீஸ் கட்டினேன், வெளி பையன்தான், அதனால் அவன் நன்றி இல்லாமல் இருக்கிறான், என்னை கேள்வி கேட்குறான், அப்படி இருக்கும். சிலது நம்ம சொந்த பிள்ளைங்களே நம்மளை வந்து கேள்வி கேட்கும், அல்லது நம்ம அக்கா பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க நம்மளை கேள்வி கேட்கும். இது மாதிரிலாம் இன்றைக்கும் நடக்குது. அப்படி நடந்தால் என்ன செய்யணும்? சரி போனால் போது விடு, அப்படி போனால் தான் நம்மளுக்கு நிம்மதி. அவன் எப்படி அதை மாதிரி செய்யலாம், நான் விட மாட்டேன்னா அது ஒன்றும் நடக்காது. கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும், அப்போ நம்ம நிம்மதியாக இருப்போம். நான் விட மாட்டேன், கடவுள் அந்த மாதிரி சொல்லியிருந்தால் நம்மளாம் எங்கே இருப்போம் இன்றைக்கி? எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு எங்களை நீர் நடத்தினால் நாங்கள் எங்கே செல்வோம்? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, சங்கீதத்தில், எங்கள் பாவங்களுக்கு ஏற்றபடி நீர் எங்களை நடத்தினால் நாங்கள் எங்கே செல்வோம்? ஒன்றும் செய்ய முடியாது. எனவே கடவுளுடைய இரக்கம் நமக்கு எப்பொழுதுமே தேவைப்படுகிறது. டொன்போஸ்கோ அந்த மாணவர்கள் ஓடி போனாலும் அவர் தன்னுடைய பணியை விட்டுவிடவில்லை. அவருடைய அம்மாவே, அம்மா மார்க்ரெட்டே கேட்டாங்க, என்ன இந்த பசங்க இந்த மாதிரி ஓடிட்டாங்க, இந்த பசங்களுக்கு தேவையில்லை விடு. இல்லை இல்லை இல்லை, உடனே இயேசுநாதரை தான் காமிச்சார் டொன்போஸ்கோ. அந்த பாடுபட்ட சிவத்தை பாருங்கள், அம்மா எப்படி அவர் நமக்காக கஷ்டப்பட்டார், எப்படி நமக்காக தன் உயிரை கொடுத்தார், பாடுபட்டார். அப்போ நம்ம இந்த கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு டொன்போஸ்கோ அவங்க அம்மா கிட்ட கேட்டார். அதுபோல் நாமும் இந்த மாதிரி துன்பங்கள் வரும் பொழுது, நாம் வளர்த்த கடா நம் மீதே பாயும் பொழுது டொன்போஸ்கோவை நினைத்து கொள்ள வேண்டும், இயேசுவை நினைத்து கொள்ள வேண்டும், கடவுளை நினைத்து கொள்ள வேண்டும். இஸ்ராயல் மக்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்தார்கள். அவங்களெலாம் பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டம், நம்ம படுறது ரொம்ப சின்ன கஷ்டம்தான். அப்படி நினைத்தால் நமக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். நான் இவ்வளோ பண்ணேன், ஆனால் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நன்றி கெட்டத்தனமா அப்படின்னு சொல்கிறதுல எந்த பயனும் இல்லை. ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கான சக்தியை ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஆண்டவர், the Lord Jesus has gone through this, இதே பிரச்சனையில் அவர் உழண்டிருக்கின்றார். நன்றி கெட்டத்தனத்தை அவர் அனுபவித்து இருக்கின்றார்.
எனவே அவர்கிட்ட நாம் ஜெபிக்கும் பொழுதும் டான் போஸ்கோட்ட ஜெபிக்கும் பொழுதும் நமக்கு அதற்கான பதிலும் அதற்கான திடமான மனதும் சக்தியும் கிடைக்கும். விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, உம்மால் அருள் பொழிவு செய்யப்பட்ட எம் திருத்தந்தை 14ஆம் லியோ ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகிய அனைவரும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பேணி வழிநடத்திட தேவையான ஞானத்தை வழங்கிட வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளங்களின் ஊற்றே எம் இறைவா, நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தட்பவெட்ப நிலையினால் அவதிப்படும் மக்கள், குறிப்பாக முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் மேல் நீர்தாமே மேகஸ்தம்பமாயிருந்து மக்களுக்கு ஏதுவான வானிலை மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்திற்கு இருப்பிடமே எம் இறைவா, எம் பங்கில் பொது தேர்வினை எழுதி அதன் முடிவிற்காக காத்திருக்கும் எம் மாணவ செல்வங்கள் அனைவரும் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்வில் வெற்றி பெறவும் அவர்கள் விரும்பிய பள்ளி மற்றும் கல்லூரிகளில் எளிதில் இடம் கிடைக்கவும் வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிர்வாதங்களின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கை வழிநடத்தும் எம் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்தை தந்து வழிநடத்திடவும், மேலும் இத்திருப்பலியை சிறப்பிக்கும் திருவழிபாடு வாசகர் குழுவில் உள்ள அனைவரையும், எம் பங்கு மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் அனைத்து அருள் வரங்களாலும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்திட வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணிவிடை புரியவே வந்தேன் என்றவரே எம் இறைவா, எம் பங்கில் இயங்கி வரும் அன்பியங்கள் மற்றும் பக்த சபைகளை வழிநடத்தும் பொறுப்பாளர்கள் அனைவரும் உம்மை போன்று தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு பணிவிடை புரிய தேவையான தூய மனதை தந்தருள வேண்டுகின்றோம். மேலும் இத்திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருட்பணி தமதிருத்துவம் மற்றும் அருட்பணி கிரகோரி ஆகியோரை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனை இறைஞ்சுவோம். இறைவா, இங்கு உள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர்கள் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பவற்றை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். பிறரன்பு பணி செய்யவே
என்னுடைய உங்களுதுமான இப்பலி எல்லாம்ல தந்தையாக என்னை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுகள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை இல்லையோ எங்கள் பேராய ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலையினர் இது திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை ஜான் போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித டொமினிக் சாவியோ, இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உரியது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மை விருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கலந்திடும் வேலை இது. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேலை இது. உணர்வாய் உணர்வாய் வாய் இறைவா, உணர்வாய் உணர்வாய் வாய் இறைவா, என் உயிராய் உணர்வாய் வாய் இறைவா. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற
பொழிந்தாய் நான் மரமாவே. விண்ணோடு முகிலானே, உந்தன் அருள் பொழிந்தாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன் கலந்திடும் புது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடத்திடும் உன் அன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அனுதாகும் உந்தன் வரவு. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. வீணகோடு நீரியானே, சுடராக என்னில் வந்தாய் ஒளியானே. உன்னோடு உறவானேன், உணவாக நீ வந்தால் நிறைவானே. உடலோடு கலந்திடும் உயிர் மூச்சு நீ என்னில் உருவாகும் புது உணர்வு. இனியோடு அடிமையாக வழியெல்லாம் துணையாக ஒன்றாக புது நிறைவு. உலகெல்லாம் உந்தன் ஆசி விலகாது எந்தன் நாள் நிறையாகும் புது வாழ்வு. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாயிரைவா, உணர்வாய் உயிராய் வாயிரைவா, என் உயிராய் உறவாய் வாயிரைவா. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேலை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்து விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இறைவனுக்கு சாட்சி சொல்ல டான்ஸி அவர்களை அழைக்கிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்டுக்கு சரியான இடுப்பு வலி, அவரால் தாங்கவே முடியல. ஏற்கனவே அவருக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்களா யூரினில் லேசாக பிளட்டு வர ஆரம்பிச்சிது. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க, ஏன்னா கிட்னி ஸ்டோன் ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஸோ பார்த்துடலாம் அப்படின்னு. அந்த ஸ்கேன் எடுத்ததில் பார்த்திங்கன்னா 1.4 சென்டிமீட்டர். டாக்டர் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்லியாச்சு. சரி நாங்களும் சரி சின்ன கல்லாக இருந்தால் வந்துடலாம், ஆனால் இது பெரிய சைஸாக இருக்கிறதுனால நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு சர்ஜரிக்கே போயிடலாம் அப்படின்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, அட்மிஷன் போட்டாச்சு.
என்னாச்சுன்னா கடைசி நிமிஷத்தில் டாக்டர் வந்து என்னென்னா ஃப்ரைடே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது. ஆனால் நாங்கள் அட்மிஷன் தேர்ஸ்டேவே போயிட்டோம். டாக்டர் வந்து கேசஸ் நிறைய இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் ஃபுல்லாக இருக்குது, ஸோ நீங்கள் வந்து மண்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே மண்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மண்டேவும் வந்து அவரோட நேம் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு, டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு வந்து உள்ள ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கிட்னி ஸ்டோன் சர்ஜரி இல்லாமல் கரைஞ்சி வர கடவுள் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்ற கடைசி நிமிஷம் வரையும் எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் வேண்டிட்டும் இருந்தேன். நான் சாட்டர்டே என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு கால் பண்ணியிருந்தேன் தாஸ் பிரதருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல, நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அவர்கிட்ட நான் கால் பண்ணி, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு சர்ஜரி சொல்லியிருக்காங்க பிரதர், கொஞ்சம் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க, சர்ஜரி நல்லா நடக்கணும்னு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்தாரு, நீங்கள் சர்ஜரிக்கெலாம் போக வேணாம், ஒரு அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் இருக்குமா, இவ்வளோ இந்த சைஸ் கேட்டு பாருங்கள் அந்த டாக்டர்கிட்ட, சப்போஸ் அந்த ட்ரீட்மெண்ட்லேயே வந்துருச்சுன்னா சர்ஜரிக்கு போக வேணாம், ஒரே ஒரு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. சரி நாங்களும் அந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போனோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1.8 சென்டிமீட்டரே வந்திருக்கு, ஸோ நீங்கள் 1.4 சென்டிமீட்டருக்குலாம் கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக சொன்னாங்க. சரி ஓகே, இவர் 2 சிட்டிங்ஸ்க்கு போனாங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டு, 2 சிட்டிங் தான் போனார், அதுக்கப்புறம் போகலை, ஏன்னா இவருக்கு பெயின் இல்லை. ஸோ இவர் டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. லாஸ்ட் வீக் என்னாச்சுன்னா, அந்த கல் வந்து யூரின் பேசேஜில் வந்துட்டு அவரால் போகவே முடியல, சரியான வலி. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம வந்து பக்கத்தில் எங்கேயாவது போகலாம், டாக்டர்கிட்ட போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதில், அப்போது ஒரு ஸ்கேன் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா 1.4 சென்டிமீட்டர் இருந்த கல் 7 mmக்கு வந்துருச்சு. சரி நான் வந்து ஒரே ஒரு விண்ணப்பம் தான் நான் வச்சுருந்தேன், இந்த கல் வந்து சர்ஜரியே இல்லாமல் வந்ததுன்னா புனித டான் போஸ்கோக்கு வேண்டி நான் 30th வந்து நான் கண்டிப்பாக சாட்சி சொல்கிறேன்னு 4 நாள் முன்னாடி தான் நான் வந்து 1 வீக் பிஃபோர் வேண்டியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து ஒரே ஒரு ட்ரிப்ஸ் தான் போட்டிருந்தாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்தில் இருந்த டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரிப்ஸ் போட்டு பாருங்கள், 3 நாள் தொடர்ந்து போடணும், கல் வர்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் ட்ரிப்ஸ் போட்டோம், மறுநாளே எங்களுக்கு கல் வந்துருச்சு. இது ஒரு பெரிய பெரிய அற்புதம். அந்த 7 mm கல் கூட அவ்வளோ ஈஸியாக வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் எனது சைஸ் ரொம்ப பெருசு, ஒரு 3 mm 4 mmனா கூட ஈஸியாக வந்திருக்கலாம். ஆனால் அந்த 7 mm அவர் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனால் வந்து கடைசி நேரத்தில் வந்து எங்களுக்கு சர்ஜரி, இது வந்து 2வது தடவை எங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. நான் போன வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமே அவருக்கு சர்ஜரி பிளான் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து போஸ்ட்போன் ஆகி சர்ஜரியே இல்லாமல் கல் வெளியே வந்தது. இது 2nd டைம். ஸோ வருஷம் புனித டான் போஸ்கோ எங்கள் லைஃப்பில் ஒரு அற்புதமும் எங்களுக்கு செஞ்சுட்டே வராரு. எங்களுக்காக பரிந்துரை ஜெபம் செய்த புனித டான் போஸ்கோ அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ண தாஸ் பிரதர் அண்ட் டாக்டர், அவங்களும் எங்களுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணி, அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூட அவங்க ப்ரேயர் பண்ணி தான் சொன்னாங்க, நீங்கள் ப்ரேயர்லேயே வைங்க, கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு. நான் எனக்காகவும் நிறைய பேர் நம்ம சர்ச்சில் தெரிஞ்சவங்கலாம் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். புனித டான் போஸ்கோவுக்கு கோடான கோடி நன்றி. பெரிய அற்புதம் செய்த இயேசுவுக்கு எங்கள் வாழ்நாள் முழுதும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம கஷ்ட நேரத்தில் மட்டும் நம்ம கடவுளை வந்து ஜெபிக்கக்கூடாது, நம்ம எல்லா நேரத்துலையும் கடவுள்கிட்ட வந்து ஜெபிக்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு டிசிஷனுமே அவர் சித்தத்தில் மட்டும்தான் நடக்குது. நம்மளோட சித்தமும் நம்மளோட எண்ணங்களும் எதுவும் நிறைவேறலை, கடவுள் சித்தம் வச்சாதான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஸோ இதுதான், தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். அன்னிலேருந்து நான் வந்து ப்ரேயரை விடுறதில்ல. காலையில் ஏர்லி மார்னிங் நான் எழுந்த உடனே நான் ஃபஸ்ட்டு வேலை பண்ணுறது ப்ரேயர் தான். ப்ரேயர், பைபிள் வசனம் படிச்சுதை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக புனித டான் போஸ்கோ நம்மளுடைய குறைகளை நிவர்த்தி செய்வார். நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு கண்டிப்பாக அவர் வந்து பரிந்துரை ஜெபம் செய்து நமக்கு அற்புதம் செய்வார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்னை மரியாள் மீது பக்தி வையுங்கள், புதுமைகள் என்னவென்று காண்பீர்கள். யார் சொன்னது? புனித டான் போஸ்கோ சொன்னார். ஆகவே இப்பொழுதுமே நாம் நம்பிக்கையோடு நாம் ஒரு கருத்துக்காக நாம் வேண்டும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்மை கைவிட மாட்டார். ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9 மணி திருப்பலியிலே அருள் தந்தை கிரகோரி அவர்கள்
அந்த திருப்பலியை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் மாற்றலாகி வியாசர்பாடி பங்கிற்கு பங்கு தந்தையாக செல்ல இருக்கின்றார்கள். ஆகவே வருகின்ற ஞாயிறு தந்தை அவர்கள் ஃப்ரீயாக இருக்கார். அதனால் அந்த ஞாயிறு திருப்பலியை நன்றி திருப்பலியாக நமக்கு நிறைவேற்றுவார்கள். ஆகவே உடனே போயிட மாட்டார், நான் பூச வச்சுட்டார் உடனே போகணும் அப்படின்னாரு எதிர்பார்க்க வேணாம். 24ஆம் தேதி வரை தந்தை அவர்கள் இந்த பங்கிலே தொடர்ந்து பணியாற்றுவார். ஆக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9 மணி திருப்பலியை தந்தை அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிப்பார்கள். அடுத்து நாம் கோவிலுக்கு மேலே எப்பாவது பார்த்துருக்கீங்களா? மேலே யார் இருக்கா? ஆண்டவர் இயேசுனுடைய சிறுபம் இருக்குது. நம்ம முன்னாடி அந்த பந்தல் போட்டதுனால அந்த சிறுபம் மறைச்சிருச்சு. அதை நாம் புதுப்பிக்கப்பட இருக்கின்றோம். அதற்கு நாம் வர்ணம் தீட்டுகின்ற பணியை துவங்கி விட்டோம். ஆகவே அதற்காக ஒரு சிலர் நன்கொடை கொடுத்து வருகின்றார்கள். அவர்களுக்காக நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த பணிக்காக உதவ முன் வருபவர்கள் தாராளமாக வரலாம். அதேபோல் நம்முடைய பங்கிலே பிபிஎஸ் முகாமானது 4ஆம் தேதியிலிருந்து நாம் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நாம் துவங்க இருக்கின்றோம். ஆகவே உங்கள் வீடுகளில் இருக்கின்ற உங்கள் குழந்தைகளை இந்த பிபிஎஸ் முகாமிற்கு அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டோம். மாலை 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை இந்த முகாமானது நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை நம்முடைய மறைக்கல்வி மாணவியர்கள் அவர்களுக்கான இந்த ஆண்டு விழாவானது மாலை திருப்பலி முடிந்தவுடன் நடைபெறும். ஆகவே அந்த ஆண்டு விழாவிலே மறைக்கல்வி ஆண்டு விழாவிலே அனைவரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்து நிற்போம். இன்றைய நாளிலே சிறப்பித்த திருவழிபாட்டு குழுவினருக்கும் சல்லைசிய உடன் உழைப்பாளர்களுக்கும் நன்றியையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பு நாளிலே வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் கொடையாளத்தின் கனிகளை எங்கள் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. புனித டொமினிக் சாவியோவை நோக்கி ஜெபம். புனித ஜான் போஸ்கோவின் கல்வி முறையினால் உருவான முதற்கனியாகிய புனித டொமினிக் சாவியோவே, உம்முடைய குறுகிய வாழ்நாளை இயேசுவுக்காகவும் அன்னை மரியாவுக்காகவும் முழுமையாக வாழ்ந்தீர். இன்றைய இளைஞர்கள் இறைவனை தங்கள் வாழ்வின் மையமாக கொண்டு வாழ அவர்களை தூண்டி அருளும். அருள் அடையாளங்களிலும் திருப்பலியிலும் பக்தியுடன் பங்கேற்று நீர் புனிதத்தை அடைந்தது போல நாங்களும் அவ்வழியை பின்பற்றி புனித வாழ்வு வாழ வரமருளும். குழந்தை வரம் வேண்டுவோருக்கும் கருவுற்ற தாய்மார்களுக்கும் பாதுகாவலான நீர். குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர்கள் குழந்தை செல்வம் பெறவும், கருவுற்ற தாய்மார்கள் நலமாக குழந்தையை பெற்றெடுக்கவும் துணையாயிரும். உம்முடைய பரிந்துரையால் எங்களுடைய அன்றாட கடமைகளை சிறப்பாக செய்து இவ்வாழ்வில் மகிழ்ந்திருக்கவும், விண்ணுலகில் இறைவனோடு என்றும் ஒன்றித்திருக்கவும் அருளை பெற்றுத்தாரும். ஆமென். புனித டொமினிக் சாவியோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
இயேசுவே எனக்கு செய்த நன்மை எண்ணியே எனக்கு செய்த நன்மை எண்ணியே